வயசுக்கேற்ற வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அதுல நிறைய எழுதுறார். வயசுக்கேற்ற வளர்ச்சி வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்னு எழுதுறார் பாருங்க. இந்த 14ஆம் வசனத்துல முதல்ல நீங்க வளரணும்னா பயிற்சி பண்ணணும். இது ஒரு பெரிய பிரசங்கத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிதார. நீங்க என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். ரெண்டாவது வாசிங்க. ரெண்டாவது என்ன செய்யணுமா? பகுத்தறிவு வேணும். பயிற்சி எடுக்கணும். அடுத்தது பகுத்தறிவு பண்ணணும். நீங்க பயிற்சி எடுத்தாதான் பகுத்தறிவு தெரியும். ஒரு எக்ஸசைஸ் இடத்துல போய் நீங்க அந்த வெயிட்டை தூக்கி பயிற்சி எடுத்தா தான் அடுத்த நாள் வந்த உடனே உங்களுக்கு பகுத்தறிவு வரும். நேற்று 30 கிலோ தூக்கணும், இப்ப என்ன செய்யணும்? 40 கிலோ தூக்கணும்னு அந்த பகுத்தறிவு வரும். நீங்க பயிற்சி எடுக்கலன்னு வச்சுங்க, போன உடனே 100 கிலோ தூக்குனீங்கன்னா உங்களை புதைச்சிட வேண்டியதான். பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு இல்லாம நானும் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வந்திருக்கேன், நான் அப்படியே பாடி பில்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட்டை தூக்குனீங்கன்னா முதுகு பிடிச்சிக்கும், இடுப்பு பிடிச்சிக்கும், நெஞ்சும் அடைச்சிடும். முதல்ல பயிற்சி எடுக்கணும். 5 கிலோ தூக்கணும், 10 கிலோ தூக்கணும், 15 கிலோ தூக்கணும், 20 கிலோ தூக்கணும், 50 கிலோ தூக்கணும். அதுக்கப்புறம் தான் 60 கிலோ தூக்கணும். பகுத்தறிவு ரெண்டாவது வேணும். முதல்ல பயிற்சி வேணும். ரெண்டாவது என்னது? உங்க சர்ச்சி பிலிவர்ஸ் எல்லாம் பகுத்தறிவு வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட எல்லாரையும் பகுத்தறிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு பயமா தப்ப முடியாது. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் பகுத்து அறிவோட வச்சிருக்கிறார். மூணாவது முயற்சி. அடுத்தது முதல்ல பயிற்சி, அடுத்தது பகுத்தறிவு, மூணாவது முயற்சி. முயற்சி பண்ணணும். முடியாது, எங்களால இப்படி வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது. முயற்சி எடுக்கணும், பயிற்சி எடுக்கணும், பகுத்தறியணும். மூணாவது முயற்சி பண்ணணும். ஏன் எங்களால பரிசுத்தமா வாழ முடியாது? ஏன் உண்மையா இருக்க முடியாது? ஏன் நீதி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது? முயற்சி பண்ணுங்க. கல்யாண ஆசைன்னு வந்தவொடனே முகத்தில் ஒரு சிரிப்பு வருது, ஒரு வளர்ச்சி வருது, பேண்ட் ஷர்ட் மாறுது, டீசெண்டா மாறிட்டீங்க. முயற்சி எடுக்கிறீங்க. அம்மா சொல்லுது, டேய் 10,000 ரூபாய் சம்பாதிடா, இந்த 5,000 ரூபாய் வச்சு கல்யாணம் பண்ண முடியாது, 10,000 ரூபாய் சம்பாதி. உடனே உனக்கு கல்யாணம்னா சும்மா படுப்பீங்களா? 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வேலையை தேடி முயற்சி பண்ணி 10,000 ரூபாய் சம்பளம் காட்டின உடனே அம்மா என்ன பாப்பா? பொண்ணு பார்த்துருவாங்க. வளரணும்னா முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்காம கர்த்தர் வளர்ப்பார். கர்த்தர் என்ன வளர்க்கறது இல்ல, நீ முயற்சி எடு, நான் வளர்க்கிறேன்றார். நீ வாயை தர நன்மையால நிரப்புவேன்றார். சும்மா உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீங்க வளர மாட்டீங்க. முயற்சி எடுக்கணும். நான் ஏன் பரிசுத்தமா வாழணும் என்ற அளவுக்கு ஒரு சிந்தை வந்து முயற்சி எடுத்து நீங்க பரிசுத்தமா வாழ, உண்மையா வாழ, அப்படியே வாய் பொய் சொல்ல வரும்போது அடக்கணும். அதுதான் முயற்சி. ஏமாத்தணும்னு மனசு சொல்லும், அதை அடக்கணும். அதுதான் முயற்சி. பொய் சொல்லணும்னு ஸ்டேஜில் வரும், அதை அடக்கணும். அதுதான். பொண்டாட்டி அடிக்கணும்னு கையை சொல்லும், அதை அடக்கிறதா? அதுதான் அதுதான் முயற்சி. ஸ்தாபனம் விட்டு ஸ்தாபனம் மாறணும்னு மனசு சொல்லும், அதை அடக்கணும். அதுக்கு பேர் தான் முயற்சி. ஒருத்தர் மேல ஆசை வரும், அதை அடக்கிறது பேர் தான் முயற்சி. கள்ளத்தனம் பண்ணணும்னு மனசு சொல்லும், அதை அடக்கிறது பேர் தான் முயற்சி. இந்த முயற்சி செய்யற ஒருத்தர் இல்ல. திருநெல்வேலியில் ஒருத்தர் அமெரிக்காவில் போய் சொல்றார், 4,000 ஊழியர்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்குறேன்னு. எத்தனாயிரம் பேருக்கு? 4,000 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு அமெரிக்காவில் போய் சொல்றார். ஏண்டா முயற்சி பண்ண தெரியாது உனக்கு? 60 வயசுக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, குள்ள மனுஷனா இருந்து குதிச்சு அமெரிக்காவில் போய் சொல்ற. அடக்கி முயற்சியில வெற்றி பெற தெரியாது. கொடுக்கிறவன் நிறைய பேர் வச்சிருக்கிறான், எல்லாம் கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி முட்டாள் புத்தி யாருக்கு? பாத்திபார் மனைவிக்கு ஒரு முட்டாள் புத்தி. யோசேப்பை கேட்டா என்ன செஞ்சிருவான்? கொடுத்துருவான்னு நினைச்சு, அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, வாலிபம் இருக்கு, எல்லாம் யோசேப்ட இருக்கு. இப்ப இது யாருக்கு வேணும்? பாத்திபார் மனைவிக்கு வேணும். அவ போய் கேட்கிறா, டே உன்னை தாடா. அந்த அவன் சொல்லிட்டான், நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு என்ன கொடுத்துட்டேன், அதனால உனக்கு தர முடியாதுன்ட்டான். நம்ம ஆளுக்கு இந்த போத்திபார் மனைவி மாதிரி ஒரு புத்தி இருக்கிறவன்லாம் தருவான். இருக்கிறவன் தருவான்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒண்ணுமே இல்லாத விதவையை வச்சுதான் எலியாவுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. ஆமே,
இருக்கிறவன் தருவான்னு நினைச்சு பொய் சொல்லிடாதீங்க. அப்படியே பொய் சொல்லி என்னத்தை சேர்த்து எங்க வச்சிருக்கிறீங்கன்னு ஒன்றும் புரியல. முயற்சி என்பதே நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறத நீங்க ஜெயிக்கிறது தான் என்னது முயற்சி. ஆனா நம்ம முயற்சியை மாத்திட்டோம். என்ன முடியும்னு யோசிங்க. உங்களால சர்ச்சு கட்ட முடியும், உங்களால ஏக்கரா வாங்க முடியும், அது முயற்சி இல்லை. முயற்சி என்கிற வார்த்தைக்கு இலக்கணமே என்ன? உனக்கு எதிராக உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறத மேற்கொள்ள, அதுதான் முயற்சி. ஆமென். கோபம் வரும்போது அடக்கு, முயற்சி பண்ற. இச்சை வரும்பொழுது அடக்கு, நீ முயற்சி பண்ற. ஆசை வரும்பொழுது அடக்கு, நீ முயற்சி பண்ற. அதனாலதான் அழகா எழுதுறாரு, நீ பயிற்சி போகணும், 2வது பகுத்தறியணும், 3வது முயற்சி எடுக்கணும், 4வது பூரண வயதுள்ளவர்களா மாறணும். 4வது என்னவா மாறணுங்க? பூரண வயதுள்ளவர்களா மாறணும். 5வது ஞானேந்திரியம் உடையவங்களா மாறணும். எல்லா ஞானமும் உடையவனா மாறணும். இதுதான் வயசு கேட்ட வளர்ச்சி. இன்னைக்கு பெந்தேகோஸ்து ஊழியக்காரங்களுக்கு இது ரொம்ப தேவை. ஸ்தானத்துக்கு கேட்ட வளர்ச்சி வேணும். 2வது